கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐசிசி T20 கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம லீக் ஸ்டேஜில் மொத்தம் 75% வெற்றி வாய்ப்பை இதுவரைக்கும் தக்க வச்சுருக்கோங்கிறத சொல்லிவிட்டு சூப்பர் 8க்குள்ளே போயிடுவோம். சூப்பர் 8 சுற்றில் இது குரூப் 2 போட்டி. இது பார்த்திங்கன்னா 5வது போட்டியாக நடக்கிறது. சூப்பர் 8ல் இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் நடக்கிற போட்டி. இது ரொம்ப பலமான போட்டியாக கருதப்படுகிறது. ஏன்னா இதுவும் ஒரு ஃபைனலுக்கு நிகரான போட்டியாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் ஜாஸ் பட்லர், பில் சால்ட்டு, ஹாரி ப்ரூக்கு, சாம் கரன், மார்க் வுட்டு, ரீச் டாப்லி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லிக்கலாம். அதே போல் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எய்டன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், டேவிட் மில்லர், ககிஷோர் ரபாடா, கேசவ் மகாராஜா, ஆண்ட்ரிச் நோர்கியா, ஓ பார்க்மேன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்த 2 அணிகளுக்கு இடையில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமா? ஏன்னா கடந்த முறை சாம்பியனான இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. இங்கிலாந்துடைய உதயாதிபதி சேய் போய் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல வீறு கொண்டு விளையாடுறதுக்கு அமைப்பு இருக்குது இங்கிலாந்துக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபதி புகர் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிருக்கிறது சிறப்பில்லை என்றாலும் கூட சுய பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறதுனால ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க சவுத் ஆப்பிரிக்காங்கிறதும் மாற்று கருத்து இல்லை. இங்கிலாந்துடைய லாபஸ்தானத்தில் மந்தன் இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் லேட்டாக தாமதமாக வரும். ஆனால் மால் இங்கிலாந்தை நோக்கி வர்றதுனால நிச்சயம் இங்கிலாந்துக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கு அமைப்பு இருக்குது. அதே போல் சவுத் ஆப்பிரிக்காவுடைய லாபஸ்தானத்தில் சேய் உட்கார்ந்துருக்கிறது. அந்த சேய் இவங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கிறதுனால வெற்றியில் விரயம் ஏற்படுறதுக்கு அமைப்புகள் நிறையவே இருக்குது. கவிப்பு ஸ்தானாதிபதி வேறு சவுத் ஆப்பிரிக்காவோட விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதும் அதுக்கு அந்த அணிக்கு சிறப்பான அமைப்பு இல்லை. ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை விட சவுத் ஆப்பிரிக்கா பலம் இழந்திருப்பதால் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.